Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜீன் பியாஜெட் தியரி ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். இது வந்து சைல்ட்ஹுட் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லலாம். ஸோ இதில் வந்து சினாப்சஸ் பார்க்கும்போது காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஜீன் பியாஜெட் biography ஆஃப் ஜீன் பியாஜெட் அண்ட் தென் காக்னேட்டிவ் ப்ராசஸ், காக்னேட்டிவ் ஸ்டேஜஸ். ஸோ இந்த கொஷின் வந்து ஜான் தியரி பியாஜெட் ப்ராசஸ் ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டும் கேட்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டும் கேட்கலாம். ஸோ ப்ராசஸ்ன்னு கேட்கும்போது நீங்கள் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், ஜீன் பியாஜெட் பயோகிராஃபி அண்ட் தென் காக்னேட்டிவ் ப்ராசஸ் இருக்கிறதுனா போதும். இஃப் சப்போஸ் ஸ்டேஜஸ் மட்டும் கேட்டாங்கன்னா காக்னேட்டிவ் ப்ராசஸ் எடுத்துகிட்டு ஸ்டேஜஸ் இருக்கும் போட்டால் போதும். இஃப் சப்போஸ் வந்து ஜீன் பியாஜெட் தியரி ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா, cognitive development is otherwise called as a mental development. So mental development no சொல்லலாம் cognitive development. So it refers to the development of intellectual power. ஒருத்தனுடைய intellectual powerல வந்து develop பண்ணுறது தான் வந்து cognitive development. Like என்னென்ன intellectual power அப்படின்னா thinking, reasoning, imagination, concentration, creativity, sensation, perception, memory, etc. ஸோ அது வந்து ஒருத்தரோட நாலேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த cognitive development இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் மீன்ஸ் இட் இஸ் அ டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் லைக் திங்கிங், இமேஜினேஷன், கான்சன்ட்ரேஷன் லைக் தட். ஸோ ஜீன் பியாஜெட் பயோகிராஃபி பற்றி பார்த்தோன்னா, ஜீன் பியாஜெட்ன்றவர் வந்து வாஸ் அ ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட். ஹி ஒர்க்ஸ் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட். ஒருத்தனோட சைல்டு டெவலப்மெண்ட்டை பற்றி அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் எப்போ பிறந்தாருன்னா 9th August 1896 அண்ட் டைட் ஆன் 16th September 1980 இன் ஸ்விட்சர்லாண்ட். அப்புறம் ஜீன் பியாஜெட் தியரி பார்த்தோன்னா, ஜீன் பியாஜெட் ஸ்பீக்ஸ் அபவுட் காக்னிஷன். ஸோ அவர் எதை பற்றி வந்து பேசியிருக்காங்கன்னா காக்னிஷன் பற்றி பேசியிருக்காரு. வாட் இஸ் மென் பை காக்னிஷன்? காக்னிஷன் மீன்ஸ் மென்டல் ஸ்கில்ஸ், ஹவு வி ஆர் அக்வயரிங் நாலேஜ். எப்படி வந்து மென்டல் ஸ்கில்ஸ்னால் எப்படி, காக்னிஷன்னா எப்படி ஒருத்தன் வந்து நாலேஜ் வந்து அக்வயர் பண்ணுறான், ஒரு என்விரான்மெண்ட் மூலயமா அவள் அக்வயர் பண்ணுறானா இல்லை மற்றவங்கள பார்த்து அந்த நாலேஜை அக்வயர் பண்ணியிருக்கானா. ஸோ அதெல்லாம் பற்றி பேசுகிறதா வந்து காக்னிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் தியரி இஸ் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி காக்னேட்டிவ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃப்ரம் தி ஏஜ் 0 to 15. ஸோ பிறந்த குழந்தையிலேருந்து 15 years வரைக்கும் ஒரு குழந்தையோட காக்னேட்டிவ் ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த தியரி சொல்ல போகுது. ஸோ ஜான் பியாஜெட் இஸ் அ ரேடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மென் பை ரேடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவ்? கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ் மீன்ஸ் தோஸ் ஹூ ஆர் கெய்னிங் நாலேஜ் த்ரூ ஆக்டிவிட்டி. ஒருத்தன் ஆக்டிவிட்டி மூலியமாக ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறான்னா அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்படின்னா இட் மீன்ஸ் தோஸ் ஹூ ஆர் கெய்னிங் நாலேஜ் ஃப்ரம் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். ஒரு ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் வந்து யார் வந்து ஒரு நாலேஜை கெயின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ரேடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட மீனிங் ஓகேவா. ஸோ ஜான் பியாஜெட் செட் சில்ட்ரன் ஆர் லிட்டில் சயின்டிஸ்ட். ஜான் பியாஜெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில்ட்ரன் வந்து ஒரு லிட்டில் சயின்டிஸ்ட். எதனாலனா இப்போ வந்து இப்போ பெரியவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 1000 தாட்ஸ், 1000 திங்கிங்ஸ், 1000 திங்கிங் வந்து திங்க் பண்ணுவாங்க மைண்டில். அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் திங்கிங் வந்து சில்ட்ரனுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பியாஜெட் சொல்லியிருக்காருங்க. ஸோ அவங்களுடைய திங்கிங் வந்து அமௌண்ட் 2 பேருக்குமே ஒன்றா தான் இருக்கும். பெரியவங்களுக்கும் சரி 1000 திங்கிங் கொஷின்ஸ் இருக்குன்னா அதே மாதிரி பசங்களுக்கும் அந்த 1000 இருக்கும். பட் அவங்களுடைய திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சின்ன பசங்களோட திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க குவான்டிட்டி குவாலிட்டி. குவான்டிட்டி அப்படின்னா திங்கிங் அமௌண்ட் 2 பேருக்குமே சேமாக இருக்கும். பட் குவாலிட்டின்னும் போது அவங்க வந்து அவங்களுடைய டைப் ஆஃப் திங்கிங் வேறு மாதிரி இருக்கும், பெரியவங்களோட டைப் ஆஃப் திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டெட் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கலாம். ஸோ குவான்டிட்டி யார் வந்து எப்படி வந்து எந்த விஷயத்தில் குழந்தைங்களும் பெரியவங்களும் வந்து சேமாக வந்து திங்க் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்கன்ற கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த தியரியில் வந்து ஜான் பியாஜெட் தியரியில் வந்து 2 இருக்குது. என்னென்னா ஸ்டேஜஸ் அண்ட் தென் காக்னேட்டிவ் ப்ராசஸ். காக்னேட்டிவ் ஸ்டேஜஸ், காக்னேட்டிவ் ப்ராசஸ்ன்னு 2 இருக்குது. ஸோ காக்னேட்டிவ் ஸ்டேஜஸ்ன்னும் போது என்னென்ன வருதுன்னு பார்த்தோன்னா SPCF. SPCFனா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்சன்ட்ரேட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அண்ட் தென் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஸோ காக்னேட்டிவ் ப்ராசஸ் என்னும் போது AAO அப்படின்னா அசிமிலேஷன், அக்காமடேஷன், அடாப்ஷன் அண்ட் தென் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா.
ஸோ இந்த ஷார்ட்கட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேஜஸ் போது SPCF அண்ட் தென் காக்னிட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னா AAO அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எழுதிடலாம் எக்ஸாமில். ஸோ கம்போனன்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கம்போனன்ட்ஸ் ஆஃப் காக்னிட்டிவ் ப்ராசஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ காக்னிட்டிவ் ப்ராசஸ் பார்க்கும்போது என்னது இது காக்னிட்டிவ் ப்ராசஸ்னால், அக்கார்டிங் டு பியாஜெட் டு நோ an object one must act upon it either physically or mentally. This mental representation is called by Piaget as scheme. என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணுன்னா அவன் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் திங்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் என்னது அப்படின்றது வந்து ஒருத்தனுடைய கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து காக்னிட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு வந்து பியாஜெட் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அசிமுலேஷன்னா என்னென்னு பார்த்தோன்னா லைக் AAO சொன்னால அதில் வந்து ஃபர்ஸ்ட் அசிமுலேஷன். ஸோ அசிமுலேஷன்னா என்னென்னா, அசிமுலேஷன் மீன்ஸ் அப்சார்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி என்விரான்மெண்ட் அண்ட் ஃபில்லிங் தெம் இன்டு தி எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, அசிமுலேஷன் மீன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷனோ அப்சர்வ் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சில்ட்ரனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மைண்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கூட வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாவோட அந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறது தான் வந்து அசிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை ஒரு 2 இயர்ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது, 2 இயர்ஸ் இல்லை 1 இயர். அந்த குழந்தைக்கு வந்து அனிமல்னால் என்னன்னு தெரியும். ஓகேவா. ஸோ அவங்களுக்கு அந்த அனிமல் அப்படின்ற விஷயம் என்னன்னு தெரியும். பட் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. இதுதான் அனிமல், அதுதான் வந்து பேர்ட்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம சொல்கிறோம் கேட் இஸ் அ அனிமல் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து ஆல்ரெடி இருக்க அனிமல் என்ற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாலேஜை வச்சு கேட்டுன்ற ஒரு நியூ நாலேஜை வந்து அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அசிமுலேஷன், ஆடிங். அதெல்லாம் இங்கே வந்து ஒரு ஆல்ரெடி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட நியூ எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஆட் பண்ணுறது தான் வந்து அசிமுலேஷன். ஓகேங்களா. அதுதான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஒரு விஷயம் ப்ளஸ் அந்த இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அக்காமடேஷன் மீன்ஸ் கம்பைனிங் ஆர் மாடிஃபையிங் சொல்லலாம். இதனால் அப்படின்னா ஃபாலோவிங் அசிமுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் அக்காமடேஷன் வந்து நடக்குது இல்லையா. அசிமுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் இந்த அக்காமடேஷனும் வருது. ஸோ என்னன்னு பார்த்தோன்னா, ஆஸ் தி சைல்ட் கண்டினியூஸ் டு கெட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தி என்விரான்மெண்ட். என்னென்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு சைல்டு வந்து என்விரான்மெண்ட்லேருந்து அக்வயர் பண்ணுது அப்படின்னா, ஹி ஹாஸ் எய்தர் டு கம்பைன் ஹிஸ் ப்ரீவியஸ் நாலேஜ் ஆர் டு மாடிஃபை தெம் ஆஸ் பர் ஹிஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா ஒரு குழந்தை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணும்போது அசிமுலேஷனில் வந்து அவனுக்கு ஆல்ரெடி அந்த நோன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அக்காமடேஷன் ப்ராசஸ்க்கு வரும்போது அவன் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸோட அவன் மாடிஃபை பண்ணுறானோ இல்லை கம்பைன் பண்ணுறானோ அது எல்லாமே அவனுடைய டிபெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு குழந்தைக்கு இருக்கிற நாலேஜ் வந்து அனிமல்னால் என்னன்னு தெரியும். பட் அதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண தெரியாது. இதுதான் அனிமல், இதுதான் வந்து பேர்ட்ஸ்ன்னு ரெக்கக்னைஸ் பண்ண தெரியாது. அது மாதிரி வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லித்தர தான் அது வந்து அசிமுலேஷன் பார்த்தோம். ஸோ கேட்டுன்றது வந்து ஒரு அனிமல்ன்றது அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது வந்து அசிமுலேஷன். அக்காமடேஷன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி ஆகணும். ஸோ கேட்டுக்கும் டாகுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். கேட்டுக்கு வந்து 4 லெக் இருக்குது, 1 டெய்ல் இருக்குது, 2 ஐஸ் இருக்குது. அதே மாதிரி டாகுக்கும் வந்து 4 லெக் இருக்குது, ஒரு டெய்ல் இருக்குது, 2 ஐஸ் இருக்குது. அது ரெண்டுமே வந்து அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதோட சவுண்ட் வந்து டிஃபர் ஆகும்ன்றது தெரியணும். அது எல்லாமே வந்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து அக்காமடேஷன். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இருக்க இன்ஃபர்மேஷனை வந்து மாடிஃபை பண்ணுறது. கேட்டும் அனிமலில் தான் வரும், டாகும் அனிமலில் தான் வரும் அப்படின்றது வந்து மாடிஃபை பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து அக்காமடேஷன். நெக்ஸ்ட்டு வந்து அடாப்டேஷன் அப்படின்னா அசிமுலேஷன் ஹெல்ப்ஸ் இன் கெட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் இன் தி எக்ஸிஸ்டிங் நாலேஜ். ஸோ அசிமுலேஷன் என்னென்னா எக்ஸிஸ்டிங் நாலேஜில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, அசிமுலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஆல்ரெடி இருக்க நாலேஜில் வந்து ஆட் ஆஃப் அ நியூ நாலேஜ், ஒரு நியூ நாலேஜில் வந்து ஆட் பண்ணுறது தான் வந்து அசிமுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அக்காமடேஷன் அப்படின்னா எக்ஸ்பேண்டிங் ஆர் மாடிஃபையிங் ஆர் கம்பைனிங். ஸோ வந்து ஒரு கம்பைன் பண்ணி அந்த விஷயத்தை கற்றுக்குதோ இல்லை மாடிஃபை பண்ணி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த திங் மாடிஃபை பண்ணி அது கற்றுக்குதோ அதுதான் வந்து அக்காமடேஷன். ஸோ அடாப்டேஷன் அப்படின்னா மெயின்டைனிங் பேலன்ஸ் பிட்வீன் அசிமுலேஷன் அண்ட் அக்காமடேஷன். ஸோ ஒரு அசிமுலேஷனுக்கும் அக்காமடேஷனுக்கும்
ரெண்டுக்கும் ஒரு பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னென்னா இண்டிவிஜுவல் இஸ் ஹெல்பிங் இன் அட்ஜஸ்டிங் டு ஹிஸ் நியூ என்விரான்மெண்ட். திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டு நியூ என்விரான்மெண்ட் இஸ் நோன் அஸ் அடாப்டேஷன். ஒரு நியூ என்விரான்மெண்ட் போகும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை கற்றுக்கும் போது அங்கே தான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அசிமுலேஷன் என்னென்னு புரிஞ்சிருக்கோம், அகாமடேஷன் என்னென்னு புரிஞ்சிருக்கோம், அடாப்டேஷன் என்னென்னு புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, whenever many schemas are developed, they do not remain isolated but are well connected among themselves, and this process of interconnection schemes to form into a unified structure is called as ஆர்கனைசேஷன். இப்போ ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்கிறது, அது வந்து அந்த விஷயம்லாம் வந்து கற்றுட்டு அவங்க ஆர்கனைஸ் திங்காக வச்சு அவங்க ரீடைண்டாக ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே டயக்ராம் நான் ஃப்ளோ மேப் மாதிரி போட்டிருக்கேன். என்னென்னா இங்கே லாஸ்ட்டில் அந்த அசிமுலேஷன் அகாமடேஷன் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறது அடாப்டேஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனும் அடாப்டேஷனும் சேர்ந்து தான் வந்து காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகுது. ஸோ அண்டர்கோஸ் கண்டினியூஸ் மாடிஃபிகேஷன். ஸோ லைஃப் லாங் அந்த மாடிஃபை பண்ணிட்டு அவங்க ஒரு விஷயத்தை கற்றுட்டே போவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அசிமுலேஷன், அகாமடேஷன், அடாப்டேஷன், ஆர்கனைசேஷன்றது வந்து பெரியவங்களுக்கு பொருந்தாது, சின்ன குழந்தைங்களுக்கு தான் பொருந்தும். லைக் 2 years வரைக்கும் பொருந்தும். ஓகேங்களா. அவங்க ஒரு நியூ நாலேஜை வந்து கெயின் பண்ண அவங்க வந்து நிறைய விஷயத்த கற்றுக்குறாங்க. அதுதான் வந்து இந்த ப்ராசஸ், காக்னிட்டிவ் ப்ராசஸ். ஓகேங்களா. கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்டேஜஸ். ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ என்னென்ன ஸ்டேஜஸ் பார்த்தோம், ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, SPCF. ஓகேங்களா. ஸோ SPCFல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எஸ் வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். ஸோ சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் வந்து எந்த பசங்களுக்கு அப்படின்னா, இந்த ஸ்டேஜஸ் ஃபுல்லாகவே எந்த இயர்லேருந்து எந்த இயர் இருக்கும்னா நியூலி பார்ன் பேபிலேருந்து 15 years வரைக்கும் இந்த ஸ்டேஜஸ் வந்து அடங்கும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும்னா 0 to 2, லைக் நியூ பார்ன்லேருந்து 2 years வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்குலாம் இது வந்து செட் ஆகும். ஸோ என்னன்னு பார்த்தோன்னா, திஸ் ஸ்டேஜ் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ தி சென்சஸ். இந்த சென்சரின்றதே அதிலே வந்தது பாருங்கள், சென்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேஜ் என்ன இருக்குன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எப்படி அவங்க கெயின் பண்ணுவாங்க அப்படின்னா சென்சஸ் மூலயமா அவங்களோட சென்ஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணுவாங்க அந்த 0 to 2 years வரைக்கும். ஸோ சில்ட்ரன் ஃப்ரம் 0 to 2 years கெய்னிங் நாலேஜ் த்ரூ 5 senses. 5 senses அப்படின்னா ஐ, இயர், நோஸ்னா ஸ்மெல்லு, கண்ணுனா பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, காதுனா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி வந்து 5 senses மூலயமா அவங்க வந்து நாலேஜை வந்து கெயின் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்மால் கலர்ட் பால் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த 0 to 2 year பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6 year month பேபிக்கு நீங்கள் கொடுக்கும்போது அந்த பால் அந்த குழந்தை எப்படி பிடிக்க தெரியாது. 2 காலும் யூஸ் பண்ணோம், 2 காலும் யூஸ் பண்ணி இப்படி பிடிக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. 2 கை வந்து தனி, கால் வந்து தனின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவங்க வந்து அந்த 4 limbஸும் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த பாலை ஹோல்ட் பண்ணுவாங்க. இது 6 month இன்ஃபான்சி. அதே 8 month இன்ஃபான்சி கிட்ட நீங்கள் போய் ஸ்மால் கலர் பால் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி ஹோல்ட் பண்ணுவாங்க, 2 hands. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் 2 handல தான் எல்லாத்தையும் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கையால் தான் வந்து பாலை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. அதுவே ஒரு 10 month பேபி இன்ஃபான்ஸ் கிட்ட போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி ஹோல்ட் பண்ணுவாங்க, பாலுனா ஒரு கையில், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெமன் சைஸில் நீங்கள் பால் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்மால் ஆப்ஜெக்ட், ஸோ நம்ம ஒரு கையில் கூட பிடிக்கலாம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதுவே ஒரு பிக் ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுக்கும்போது, லைக் பெரிய பால் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க, போத் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்மால் பால்னால் ஒரு கையிலே பிடிக்கலாம், பிக் பால்னால் 2 hand we have to use அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா, at first for a child an object out of sight is out of mind, but towards the close of the second years it learns object permanence in space and time. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து சென்சஸ். இப்போ நம்ம படிக்க போகிறது வந்து எப்படி ஒரு குழந்தை அப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் வந்து கற்றுக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்ன இது அப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பேரண்ட்டோ இல்லை வேறு யாரோ ஒரு குழந்தைக்கிட்டேருந்து அந்த டாயை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணி ஹைட் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா. ஸோ அதுவே 6 month பேபியோ இல்லை 7 month பேபியோ என்ன பண்ணும், அதை வந்து எங்கே இருக்குது அப்படின்றது பார்க்கும்.
அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணுறது தெரிஞ்சுட்டு அது வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஓகே, உங்கள் ஏதோ ஒரு விஷயமா அதுக்கு வந்து தெரியாது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து அங்கேயே சர்ச் பண்ணுறது வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுவே 18 மந்த் பேபி என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும். எங்கே வச்சுருக்காங்க, ஏது வச்சுருக்காங்க, என்ன எதுக்காக அது வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து அதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து கண்டுபிடிக்கும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். இதெல்லாம் வந்து டெட் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பாக்ஸ் போட்டு அந்த இம்பார்ட்டண்ட் வேர்ட்லாம் வந்து பாக்ஸ் போட்டு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சென்சஸ், நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃபர்ட் இமிட்டேஷன். டிஃபர்ட் இமிட்டேஷனை இந்த வேர்ட்லேயே வந்து பாருங்கள், இமிட்டேட். குழந்தைங்க என்ன பண்ணோம், 0 to 2 years வந்து இமிட்டேட் லைக் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து டிஃபர்ட் இமிட்டேஷன். நெக்ஸ்ட்டு சைல்டு லேர்ன்ஸ் கோல் டைரக்டட் பிஹேவியர். ஸோ வாட் இஸ் மீன் பை கோல் டைரக்டட் பிஹேவியர் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு குழந்தைகிட்டேருந்து டாய் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 0 to 2 years பேபி வந்து அந்த டாய் எப்படியாவது ரீச் ஆகி அந்த டாய் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், அந்த டாய்க்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கோல் டைரக்டட் பிஹேவியர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சென்சஸ், நெக்ஸ்ட்டு வந்து என்னது ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து டிஃபர்ட் இமிட்டேஷன், கோல் டைரக்டட் பிஹேவியர். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரீ ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ். ஸோ ப்ரீ ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும்னா 2 to 7 years. ஸோ 2 to 7 yearsன்னு பார்க்கும்போது the thinking of pre-operational child is characteristics by ஈகோசென்ட்ரிசம். ஸோ ஈகோசென்ட்ரிசம் அப்படின்னா யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் which have unique meaning for the child which limits the child ability to understand other point of view. ஒரு குழந்தை ஈகோவாக இருக்கும். ஒரு குழந்தை எப்படின்னா அதுக்கு பிடிச்ச விஷயம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற மாதிரி அதை நினச்சிக்கோ. அதுதான் வந்து ஈகோ சென்ட்ரிசம். ஸோ அனிமிசம் அப்படின்னா ட்ரீட்டிங் இன் அனிமேட்டட் ஆப்ஜெக்ட். ஸோ அனிமேட் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, அனிமிசம். ஸோ அனிமேட் அது மாதிரி தான். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் அஸ் லிவிங் ஒன். இப்போ வந்து ஒரு உயிருள்ளாத பொருள் லைக் டேபிள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அது என்ன நினச்சிக்கோ, லிவிங் ஒன். இந்த 2 to 7 years இருக்க பசங்க வந்து அதெல்லாம் வந்து உயிரோடு இருக்கிற ஒரு திங் அப்படின்னு நினச்சிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸஸ், டேபிள்ஸ், டால்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு குழந்தை வந்து எங்கேயாவது சேர்லையோ இல்லை டேபிள்லையோ இடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த டேபிளை ஏன் குழந்தை அடித்து நம்ம அடிக்கும் போது அந்த குழந்தை அதுக்கப்புறம் அழுகை நிறுத்துடும். எதனால அந்த குழந்தை என்ன நினைக்கும்னா அந்த டேபிளுக்கு வந்து வலிக்கும், அதுக்கு வந்து சென்சஸ் இருக்குது, அதுவும் வந்து ஒரு உயிருள்ள பொருள், லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு வந்து அது நினச்சிக்கோ, அது பாயிண்ட் ஆஃப் வியூவில் நினச்சிக்கோ. அதனால நம்ம திட்டும் போது இல்லை அடிக்கும் போது அது சைலண்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து அனிமிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரியலிசம் அப்படின்னா, ரியலிசம்னா ட்ரீம்ஸ் ஆர் கன்சிடர்ட் ரியல். அதுக்கு வந்து அந்த ட்ரீம்ஸ்லாம் வந்து ரியல்னு கன்சிடர் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை ஒரு பொம்மை கூட விளையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேஜ் பசங்க வந்து நிறைய பொம்மை கூட விளையாடுவாங்க. ஸோ அந்த பொம்மைலாம் வந்து ரியல்லு, அந்த பொம்மைலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அதுவே கன்சிடர் பண்ணிக்கும். அதெல்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதெல்லாம் உயிரோடு இருக்கிற ஒரு டாய்ஸ் அப்படின்னு அதுவே கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து ரியலிசம் அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, த சைல்டு கேன் கான்சென்ட்ரேட் ஆன் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ திங் அட் அ டைம். என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கிண்ணத்தில் தண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி, ஒரு கிண்ணம் வந்து சின்னதாக இருக்குது, இன்னொரு கிண்ணம் வந்து பெருசாக இருக்குது. ஒரு கிண்ணத்தில் தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றி கொடுக்குறீங்க. அந்த ஸ்மாலாக இருக்க கப்பில் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றி கொடுக்குறீங்க. இன்னொன்று வந்து ப்ராடாக பெருசாக இருக்க கப்பில் வந்து தண்ணி ரொம்ப கொஞ்சமாக ஊற்றி தரீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் எதில் தண்ணி அதிகமாக இருக்குது, வாட்டர் எதில் அதிகமாக இருக்குது நம்ம கேட்டோன்னா அந்த குழந்தை என்ன சொல்லணும்னா பெருசாக இருக்க டப்பில் தான் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோம். ஆனால் சின்னதாக இருக்க பொருளில் தான் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிருப்போம். அது என்ன நினச்சிக்கோ, இதெல்லாம் பெருசாக இருக்கும் அதெல்லாம் பெருசு அப்படின்ற மாதிரி அதை திங்க் பண்ணிக்கோ. அதுதான் வந்து சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா irreversibility அப்படின்னா சைல்டு கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் ரிவர்சிபிலிட்டி. ஸோ அதுக்கு வந்து ரிவர்சிபிலிட்டி ப்ராசஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாது இந்த 2 to 7 year பசங்களுக்கு. சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை வந்து நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம், ஒரு குழந்தை பின்னாடி வந்து டாக் இருக்குது, ஒரு குழந்தை உட்காந்துட்டு இருக்கு, அது பின்னாடி வந்து டாக் இருக்குது. ஸோ நம்ம கொஷின் கேட்குறோம் அந்த குழந்தைகிட்ட, வாட் இஸ் அட் யுவர் பேக், உன் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை வந்து டாக் இருக்குதுன்னு சொல்லும். அதுவே ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி டாக், யார் வந்து அந்த டாக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அந்த சைல்டு என்ன சொல்லும், நோபடி,
யாருமே இல்லை, அதுக்கு தெரியாது அந்த இர்ரிவர்சிபிலிட்டி கான்செப்ட் வந்து அதுக்கு தெரியாது. இப்போது ஒரு குழந்தை பின்னாடி டாக் தான் இருக்குது, அந்த டாகுக்கு முன்னாடி என்ன இருக்குது, குழந்தை தான் இருக்குதுன்னு அதுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதுதான் வந்து இர்ரிவர்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரீ ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக இந்த புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு போகிறது கான்சன்ட்ரேட் ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7 to 11 இயர்ஸ். ஸோ சைல்டு அட் திஸ் லெவல் டெவலப்பிங் தேர் லாஜிக்கல் திங்கிங். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்க பசங்க வந்து லாஜிக்கல் திங்கிங்காக டெவலப் பண்ணுவாங்க. ஸோ லாஜிக் அபவுட் கான்க்ரீட் திங்கிங். ஸோ கான்க்ரீட் திங்கிங்னா என்னன்னு பார்த்தோன்னா சீஸ் அண்ட் டச், ஒரு விஷயத்தை பார்த்து தொட்டு கற்றுக்கும், அதுதான் வந்து கான்க்ரீட் திங்கிங். ஸோ திஸ் ஸ்டேஜ் ஹேஸ் 3 series. இந்த ஸ்டேஜில் வந்து 3 series இருக்குது. என்னென்ன அப்படின்னா கன்சர்வேஷன், கிளாசிஃபிகேஷன், சீரியேஷன். ஸோ கன்சர்வேஷன் அப்படின்னா இட் மீன்ஸ் டெவலப்பிங். ஓகேங்களா? ஸோ கன்சர்வேஷன்னா அது வந்து டெவலப் பண்ணிக்கும். ஸோ டிசன்ட்ரேஷன் த்ரூ லைக் இப்போ வந்து கன்சர்வேஷன்னா என்ன தெரியுமா, இப்போது அதே குழந்தை லைக் ப்ரீவியஸ் ஸ்டேஜில் வந்து நம்ம சென்ட்ரேஷன் பார்த்தோம் இல்லையா? சென்ட்ரேஷன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த கிண்ணத்தில் எவ்வளோ தண்ணி இருக்க அளவு தெரியாது, அது பெருசாக இருக்கிறதா வந்து அதிகமாக இருக்குன்னு நினச்சி சொல்லிட்டோம், அது வந்து சென்ட்ரேஷன். இந்த குழந்தைக்கு வந்து டீசென்ட்ரேஷன் தாட் எப்படின்னா அதுங்களுக்கு வந்து அது வந்து கண்டுபிடிக்க தெரியும் எதில் தண்ணி அதிகமாக இருக்குது, எதில் தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு அதுங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும், அதுதான் வந்து டீசென்ட்ரேஷன். ஸோ கன்சர்வேஷன்னா அதுதான், அது வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 balls அதுக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு அந்த 3 balls நீங்கள் செப்பரேட் பண்ணி நீங்கள் வச்சு ஒரு இடத்துல வந்து 3 balls குரூப்பிங்காக வைக்கிறீங்க, ஒரு இடத்துல வந்து 3 balls நீங்கள் செப்பரேட் பண்ணி வைக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது ரெண்டுமே சேம் 3 அப்படின்ற விஷயம் அதுக்கு தெரியும், அதுதான் வந்து டீசென்ட்ரேஷன். அதுவே வந்து சென்ட்ரேஷனில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது, சேமாக இருக்கோ நீங்கள் சேமாக இருக்குன்னு தெரியாது, எது வந்து செப்பரேட்டாக இருக்கோ அதுதான் அதிகமாக இருக்கும், எது வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிறதோ இடம் அதிகமாக அதுதான் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன். ஸோ கன்சர்வேஷன் அப்படின்னா டீசென்ட்ரேஷன், இட் மீன்ஸ் டெவலப்பிங். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா குரூப் பண்ண தெரியும். ஸோ குரூப்பிங் அப்படின்னா சிமிலர் திங்ஸை வந்து ஒரு குரூப் பண்ண தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்பைன் பண்ணி சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ சர்க்கிள்னால் எது அப்படின்னு குரூப் பண்ணுவாங்க, அதே மாதிரி ட்ரையாங்கிள்னால் எதுன்னு குரூப் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள்னால் எது, ஸ்கொயர்னால் எதுன்னு அவங்களுக்கு வந்து அந்த குரூப்பிங் சென்சேஷன் இருக்கும், அது வந்து 7 to 11 இயர்ஸ் பசங்களுக்கு இதெல்லாம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியேஷன் அப்படின்னா தே நோ டு அரேஞ்ச் தி நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஒரு நம்பர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சீரியல் வைஸாக அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. அசெண்டிங் ஆர்டரோ பண்ண சொன்னால் பண்ணுவாங்க, டிசெண்டிங் ஆர்டர்னால் அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கன்சர்வேஷன், கிளாசிஃபிகேஷன், சீரியேஷன். ஸோ இது வந்து இந்த கொஷின் கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ கன்சர்வேஷன் வந்து எந்த ஸ்டேஜில் வருது அப்படின்னா நீங்கள் கான்க்ரீட் ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜில் வருது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ். ஸோ ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ்னும் போது எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் பார்த்தோன்னா 11 to 15 இயர்ஸ் வரைக்கும் அது வந்து இந்த ஸ்டேஜ் வந்து டெவலப் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டியூரிங் தி ஸ்டேஜ் தாட் பிகம்ஸ் இன்க்ரீஸ்லி ஃப்ளெக்சிபிள் அண்ட் அப்ட்ராக்ட். ஸோ அவங்களுடைய தாட் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்ட் தென் அப்ட்ராக்டாக இருக்கும். ஸோ சைல்ட் அட் திஸ் ஸ்டேஜ் ஆர் ஏபிள் டு டேக்கிள் எனி ப்ராப்ளம் இன் அ லாஜிக்கல் சீக்வன்ஸ். அவங்க வந்து எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் அது ஈஸியாக டேக்கிள் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ டெவலப்பிங் அப்ட்ராக்ட் திங்கிங். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அப்ட்ராக்ட் திங்க் வந்து டெவலப் ஆகும். ஸோ லாஸ்ட்டில் நம்ம பார்த்தது வந்து கான்க்ரீட் திங்னா அவங்க வந்து டச் பண்ணி பார்த்து டச் பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுப்பாங்க 7 to 11 இயர்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து 11 to 15 இயர்ஸ் வந்து இமேஜினரி, அப்ட்ராக்ட்னா இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுதான் வந்து அப்ட்ராக்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து டெவலப் ஆகும் அண்ட் தென் சயின்டிஃபிக் திங்கிங் டெவலப் ஆகும் அண்ட் தென் டிடக்டிவ் திங்கிங் ஆர் தாட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேஜ் இன் காக்னிட்டிவ் ஸ்டேஜில் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேஜ். ஸோ இது வந்து ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டேஜஸ் அண்ட் தென் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் செஷனில் போடுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.